இஸ் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடிக்கிற மைனஸ் அங்கே போச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆகணும். ப்ளஸ் என்ன பண்ணணும், மைனஸாக மாறும். மல்டிப்ளிகேஷன் ஆகும், டிவிஷனாக மாறும். டிவிஷன் ஆகும், மல்டிப்ளிகேஷனாக மாறும். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஆப்ரேட்டர்ஸ். மேக்ஸில் ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், அது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், அதை நீங்கள் முதல்ல பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இது நல்லா தெரியணும். டீட்டெயிலாக எப்படி ஒர்க் பண்ணுறோன்றது நல்லா தெரியணும். அது தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் மேக்ஸை பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டுதான் இந்த ஒரு வீடியோ. இதை வந்து எல்லா சம்ஸில் நீங்கள் போடும்போதே இது கேர்ஃபுல்லாக பாருங்கள். பாருங்க, 2x minus 2 is equal to 4y. 2x is equal to 4y. இந்த minus 2 அங்கே போச்சுன்னா plus 2 மாறணும். மைனஸ் இங்கே சிம்பிளாக மாறணும். ஓகேங்களா? இது வந்து இதுக்கு. அடுத்து இங்கே பாருங்க, 2x plus 2 is equal to 4y. அப்போ 2x is equal to இந்த minus 2 plus 2 அங்கே போச்சுன்னா 4y minus 2 மாறணும். ஓகேங்களா? இதுதான் இந்த ரெண்டாவது இது. மூணாவது பாருங்க, மல்டிப்ளிகேஷன் வந்து அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனாக மாறும்னு சொல்லியிருக்கேன். எப்படி மாறும்? இது பாருங்க, 2x is equal to 4y. இப்படி வச்சுங்க. இது வந்து 2x is equal to 4y, 2 into x 4 into y ன்னு அர்த்தம் இல்லைங்களா? இது வேரியபிள், இது கான்ஸ்டன்ட், பெருக்க முடியாதுன்றாலும் அப்படியே எழுதணும் நம்ம. ஸோ இது மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ நம்ம 2 வந்து அந்த பக்கம் எடுத்துன்னு போகணும், x இந்த பக்கம் இருக்கணும். அப்போ x is equal to 2 மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அது கூட அப்போ அந்த பக்கம் போனால் டிவிஷனில் வரணும். புரியுங்களா? ஸோ சிம்பிளை பண்ணும்போது இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதால தான் சிம்பிளை பண்ண முடியும். இங்கே ப்ளஸ் இருந்தெல்லாம் பண்ண முடியாது. 2y. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் இங்கே போச்சுன்னா டிவிஷன் ஆகும். இந்த இது தெரியணும் உங்களுக்கு. அதுக்கடுத்தது இதை பாருங்க, 2 by x is equal to 4 by y. இது எப்படி சால்வ் பண்றது? இங்க பாருங்க, இந்த 2 by xல x வந்து 2 டிவைட் பண்ணுது, y 4 டிவைட் பண்ணுது. இப்ப x அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? 2 into 2 is equal to x இங்க டிவிஷன் இருக்குது இல்லையா, அங்க போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வரணும். அப்ப 2 is equal to 4x by y. புரியுங்களா? ஸோ இந்த டிவிஷன், இங்க டிவிஷன் டிவைட் பண்ணுறீங்க, அங்க போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனா மாறணும். இது ஆப்போசிட் ரூல். இது மட்டும் 4 விஷயத்த நல்லா நீங்க தரவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல வந்து எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. ஸோ இதையே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இதில் போடுவோம். எப்படி நம்ம வந்து கன்வென்ஷனலாக போடுறது, இது வரைக்கும் நம்ம போடுவோம் நம்ம அப்படின்னு பாருங்க. 2x minus 2 is equal to 4y அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இந்த எக்ஸை மட்டும் இங்கே வைக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணுவோம் 2ஆல். ஏன்னா 2 தானே இருக்கீங்க, 2 எல்லாமே இருக்கு. ஸோ 2ஆல் எல்லாமே டிவைட் பண்ணக்கூடிய 2 இஸ் அ காமன் டிவிசர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2x by 2 minus 2 by 2 is equal to 4y by 2. 2 கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும், 1 இருக்கும். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 கேன்சல் 2 வந்துடும். ஸோ இங்கே 2 கேன்சல் ஆயிடுச்சு, எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். மைனஸ் 1 இஸ் equal to 2y. எக்ஸ் மட்டும் நமக்கு தேவைன்னா இந்த மைனஸ் 1 நடக்கும் போச்சுன்னா 2y பிளஸ் 1 ஆகிடும். புரியுங்களா? ஸோ இந்த கேன்சலேஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெருக்கும்போது தான் கேன்சல் பண்ண முடியும். அதாவது 2 minus 1 by 2x minus 1 by 2 வந்ததுன்னா நீங்க அடிக்க முடியாது இதை. புரியுங்களா? 2x into 1 by 2 வந்ததுன்னா அல்லது 4 by 2 வந்ததுன்னா அப்போ நீங்க கேன்சல் பண்ணலாம். இதை அல்லது இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது அடிக்க முடியும், கேன்சல் பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அப்போ தனியாக பிரிச்சா எழுதணும். 2x by 2 minus 1 by 2 இப்படி தான் எழுத முடியும். அப்புறமா நீங்க கேன்சல் பண்ணலாம். புரியுங்களா? இப்படி டைரக்டா பண்ண முடியாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் பண்ற தப்பு இது. சரி, சின்ன சின்ன தவறுகளை தான் வந்து நீங்க பெரிய பெரிய சம்ஸ் நீங்க கோட்டை விட்டுறீங்க. உங்களுக்கு மேக்ஸ் போட தெரியும், போடும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, ஈஸியா புரியுற மாதிரியா இருக்கும். நீங்க போடும்போது தான் தெரியும். ஆக்சுவலா யாருன்னா போடும்போது ஈஸியா தெரியும் பார்க்கறதுக்கு, அது நீங்க போடும்போது தான் உங்களுக்கு அது கஷ்டமா தெரியாது. அடுத்தது இந்த டிவிஷன் இருக்குது இல்லையா,
டிவிஷன் சும்மா பார்ப்போம். அது இந்த மல்டிப்ளிகேஷனை பார்ப்போமே. 2 4x இஸ் ஈக்குவல் டு 7y வச்சுங்க. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம், இதை 2ஆல் டிவைட் பண்ணோம். 2x இதை டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்படியே வச்சுக்கணும். 2x இஸ் ஈக்குவல் டு 7y by 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இந்த எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இது 2 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், டிவிஷனில் போவோம். 7y இன்ட்டு 2 இன்ட்டு 2, இந்த 2 இது கூட இந்த 2 சேர்ந்துக்கும், டிவைட் பண்ணும். அது என்ன அர்த்தம், 7y by 2 இன்ட்டு 1 by 2ன்னு அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு 7y 7y, 2 இன்ட்டு 2 4. இதுதான் வந்து x ஈக்குவல் டு 7y by 4. புரியுங்களா? ஸோ இது டிவிஷனில் இருக்க, இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு இது அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் போகணும். இங்கே டிவிஷன்லேருந்து அங்கே மல்டிப்ளிகேஷன் போகணும். இது பேஸ் -3ன்னு சொன்னால் 3 தான் அர்த்தம், -3 தான் அர்த்தம். -3 ப்ராக்கெட்டில் இருந்தால் தான் -3 தான் அர்த்தம் அது. புரியுங்களா? ஆனால் -3ன்னு சொன்னால் இந்த மைனஸால் இந்த -3 மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் அப்புறம் 3, அப்புறம் தான் நீங்கள் ப்ராக்கெட் எடுக்கணும். -3ன்னு போடக்கூடாது, இது போட்டால் தப்பு. அதில் மைனஸை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராக்கெட் எடுக்கணும். +3ன்னு போடலாம், வெறும் 3ன்னு போடலாம். +3 or 3 ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். புரியுங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது -2 மைனஸ், இது எப்படி பண்ணுவீங்க, மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 2. ஓகேங்களா? சரி, மைனஸ் இன்ட்டு +2 இப்படி வந்தால் எப்படி பண்ணுறது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 9 இன்ட்டு -1ன்னா எப்படி பெருக்கிறது, என்ன பண்ணுறது, 9 இன்ட்டு 1 9, மைனஸ் இன்ட்டு இங்கே ப்ளஸ், ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ப்ளஸ் மைனஸ். ஸோ ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது -1 -8, இது எப்படி சிம்ப்ளை பண்ணுவீங்க, -1 மைனஸ் இது பிளஸ், மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் +8. ரெண்டுல எது பெரிய நம்பரு, 8. அப்போ 8லேருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பரோட சைனை போடுங்க. 8லேருந்து 1 போச்சுன்னா 7, பெரிய நம்பரோட சைனது ப்ளஸ். இதுதான் வந்து சிம்பிள் ரூல். சிம்பிளாக இது மாதிரி பார்த்தோன்னா முழிக்காதீங்க. இப்போ -5 + 10ன்னா இது என்ன பண்ணுவீங்க, பெரிய நம்பர் 10, சின்ன நம்பர் 5, பெருசுலேருந்து சின்னதை கழிங்க 5, பெரிய நம்பர் சைன் ப்ளஸ், இப்படி போட்டுங்க. இந்த மாதிரி ஐடியா வச்சுங்க. ஏன்னா சில சமயங்களில் இந்த மேக்ஸ் வந்து போடும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும், எது பெருசு எது சின்னது, வயசு எது, எந்த சைன் போகிறது அப்படின்லாம் வரும் உங்களுக்கு. சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. இது மாதிரி சந்தேகம் வந்துன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியாது. இப்போ சொல்கிறேன், அது ஒரு சில பேர் வந்து இப்போதான் பிகினர் ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு எண்ணம் வரும் எப்படியா போராடி பண்ணணும் அப்படின்றது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஞாபகம் வச்சுங்க. எல்லாருக்கும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 8 -7, இது என்னது, 8 மைனஸ் ப்ளஸ் 7 = 15. புரியுங்களா? ஓகே. -9 இன்ட்டு -9, இங்கே ப்ராக்கெட் போடலை நான், அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 9 9s are 81. புரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். +15 -2 +7 -6 -3. இதை சால்வ் பண்ண என்ன வரும், இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சம் போடும்போது இது மாதிரி வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் சைட்டில் என்னது, எத்தனை 2 இருக்குது, 2 கூட்டினா என்ன வரும், 15 7 22. மைனஸில் எத்தனை இருக்குது, 3 ஐட்டம் இருக்குது, 1 2 3, 2 6 கூட்டுங்க 8, 8 3 கூட்டினாங்க 11, மொத்தத்துக்கு காமன் -11. ஸோ 11. இப்படி தான் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி வந்ததுன்னா ப்ளஸ் எல்லாம் வந்து ஒரு கூட்டிக்கணும், மைனஸாக கூட்டிட்டு எது பெருசுன்னு பார்த்து பெருசுன்னு சின்னதை கழிச்சு பெரிய நம்பருடைய சைனை போடணும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? 2 இன்ட்டு ½ வந்ததுன்னா எப்படி பண்ணுவீங்க, 2 அரை என்னது, ஆக்சுவலாக 2 அரை ஒன்றா சேர்த்தா என்ன வரும், 1 இல்லைங்களா, 2 ½ ஒன்றா சேர்த்தா 1 தான் கிடைக்கும். இது ½ இது ½ இது 1. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறது,
என்ன அர்த்தம் இதுக்கு? 2 இன்ட்டு அரை. அதாவது 2 1 பெருக்குனா 2 2/2 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1 தான் வரும். புரியுங்களா? 2 இன்ட்டு கால் குவார்ட்டர். இது எப்படி வரும்? 2 இன்ட்டு 1/4 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 2 கீழே 4 அரை 2 இங்கே 4 2 1 1/2. புரியுங்களா? ஸோ 2 கால் அரை இல்லையா? பாருங்க 2 கால் 2 ஒன்றா சேர்த்தா என்ன வரும்? ஓகேங்களா? அரை தானே வரும். இது கால் இது கால் இது அரை. 2 கால் ஒன்றா சேர்த்தா அரை வந்துடும். ஓகேவா? அடுத்தது 8 இன்ட்டு 1/16 வச்சுங்க. இது எப்படி பண்ணுறது? 8 இன்ட்டு 1/16 is equal to what? 8 into 1/16. That gives 8/16. When 8 and 8 divided by 16 is equal to 1/2. புரியுங்களா? இதுதான் ஓரளவு உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. சரி, இதுலயே அடிஷன் பார்ப்போம். பின்னத்து கூட ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷன் எப்படி ஆட் பண்றது? 2 + ½ வச்சுங்க. என்ன வரும்? 2 6 கூட்டினா 2.5. ஓகேங்களா? ரைட். எழுதி பாருங்க. இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிளான ஐடியா வச்சுங்க. ரொம்ப சிம்பிளான ஐடியா. 2 இன்ட்டு 2 பெருக்குங்க. இந்த 2 அந்த 2 பெருக்குங்க. 1 இந்த 1 அப்படியே வச்சுங்க. கீழே இந்த 2 அப்படியே போடுங்க. ஆக்சுவலி இதுதான் அர்த்தம். ஆக்சுவலாக கீழே 1 போட்டு இது எதையும் பெருக்கணும், 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 இதே எதையும் பெருக்கணும். இதுதான் போடணும். ஓகேங்களா? இப்போ 2 இன்ட்டு 2 4 4 + 1 கீழே 2. இது 5/2. 5/2 என்னது? 5 2ஆல் என்ன வரும்? 2.5 வரும். எப்படி? 5 2 2 4 மிச்சம் 1 10 புள்ளி வச்சுங்க. 10ல் எத்தனை 2 இருக்கும்? 5 2 இருக்கும். 2.5 2.5ன்னா 2 அர்த்தம். அதுதான் இங்கே முதல்ல சொன்னது அது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3 + குவார்ட்டர். இது எப்படி நம்ம டெசிமலில் போடுறது? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே எப்படி 3 1 4 3 4s are 12 + 1/4. 12 + 1/4 is equal to 13/4. இதுதான் ஆன்சர். இதுக்கு இதனுடைய ரிசல்ட் வந்து இதுதான். புரியுங்களா? நெக்ஸ்ட் 2 ஃப்ராக்ஷன் எப்படி கூட்டுறது? அரையும் கூட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரியே போடுறேன். அரையும் கூட்டினா 1 வரும். அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நான் என்ன சொன்னேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்ட்டு 1 2. இந்த 2 1 பெருக்குங்க 2. நடுவில் ப்ளஸ் போட்டுக்கிறேன். 2 2 பெருக்குங்க 4. 2 2 கூட்டினா 4/4 is equal to 1. 4 4ஆல் வகுத்தா 1 தான் வரும். இதுதான் அரையும் கூட்டினா 1ன்னு சொல்றது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கால்ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும்? 1ல இருந்து காலை கழிச்சா 3/4 வரும். ஆனா கால்ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும்? எப்படி பண்றது? இதே கிராஸ் மல்டிப்ளை பண்றது தான். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் எப்படி வந்தாலும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண கத்துங்க. 1 மைனஸ் இந்த 4ஆல் இங்கே 1 பெருக்குங்க 4. இந்த 1 இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ 1 போட்டுக்கலாம். 1ஆல் 1 பெருக்குனா 1 தான் வரும். கீழே 4 இன்ட்டு 1 4 மைனஸ் பெரிய நம்பர் எது? 4. 4 1 கழிச்சா 3. பெரிய நம்பர் சைன் மைனஸ் போட்டுங்க. கீழே 4. ஸோ -3/4 ஆன்சர். என்னுடைய ரிசல்ட் என்னது? -3/4. அதுக்கு அடுத்தது 3/4லேருந்து காலை கழிச்சா என்ன வரும்? 3/4லேருந்து காலை கழிச்சா அரை தான் வரும். சாதாரண மேக்ஸ் இது. எப்படின்னு பார்ப்போம். 3/4 ரெண்டுமே காமனாக எல்சிஎம் வந்து 4 இருக்குது. ஸோ 4 எடுத்துக்கலாம். அப்படியே இந்த மாதிரி வந்ததுன்னா நான் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். காமனாக 4 மேலே அப்படியே போட வேண்டியதுதான். 3 - 1 2 4 1 2 1/2. 3/4 காலை கழிச்சா அரை தான் வரும். இது மாதிரி ஃப்ராக்ஷனில் கீழே இருக்கிற நம்பர் வந்து
சேமாக இருக்கும்போது அதை அப்படியே போட்டு அப்படியே காமனாக எடுத்துங்க. அது புரியுங்களா? இல்லைன்னா தான் நீங்கள் 1 போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 4 இருக்கும்போது அப்படியே எடுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. 3/4 மைனஸ் 3/8 வச்சுங்க. இப்போ இதனோட மல்டிபிள் ஆகுது. இதனோட மல்டிபிள் இது. ஸோ என்ன பண்ணலாம், இது 2ஆல் பெருக்கினா இது வரும். அப்போ இது 2க்கு டபுள் ஆகிட்டா இந்த 8 இங்கே வந்துடும். கரெக்டா? இப்போ 3 6 போட்டுங்க, 2 8 மைனஸ் 3/8. இது 2ஆல் பெருக்குனா கீழே இங்கே 8 வரும். அப்போ இது காமனாக எல்சிஎம் 8ன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்போ வந்து 8 எடுத்துட்ட பிறகு இந்த 6 மைனஸ் 3 அப்படியே வரும். 3/8 புரியுங்களா? -1 மைனஸ் 1/4 இப்படி வந்தால் எப்படி மைனஸ் பண்ணுவீங்க? ஜஸ்ட் சிம்பிள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 1 × 4 -4. இந்த மைனஸ் 1 × 1 1 கீழே 4 -4 -1 என்ன வரும்? -5 கீழே 4 -5/4. எப்பவுமே மைனஸ் வந்து மேலே தான், மேலே இருக்கிற நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். கீழே இருக்கிற நம்பர் இல்லை, அது மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும்தான் அது பொதுவாது. புரியுங்களா? பொதுவாக சொல்றது ஆக்சுவலாக -5/4 அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த ஃப்ராக்ஷன் எப்படி பெருக்கிறது? முக்கால் பை முக்கால், முக்கால் into முக்கால், 3/4 into 3/4. ஆக்சுவலாக வந்து மேலே டினாமினேட்டர் நியூமரேட்டராக பெருக்கணும். அவ்வளோதான். 3 2s are 9, 4 4s are 16. அவ்வளோதான். புரியுங்களா? ஸோ 2 இன்ட்டு ஒரு குவார்ட்டர். இது எப்படி பெருக்குவீங்க? 2 1/2. 3 இன்ட்டு 3/28. இது எப்படி பெருக்கிறது? பெருக்க முடியாது. பெருக்கலாம், இது ஒன்றும் பண்ண முடியாது. டிவைடில் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 9/28. 3 3s are 9. அவ்வளோதான். ஆனால் 27 இன்ட்டு 1/3 வந்ததுன்னா நீங்கள் 1 × 9 9. 3 1 3 is 3, 9 3s are 27. 9 × 1 9 இப்படி போடலாம். புரியுங்களா? அதுக்கடுத்தது 2 குவார்ட்டர் ப்ளஸ் இன்ட்டு 2 மைனஸ் 1. இது எப்படி சால்வ் பண்ணுறது? 2 குவார்ட்டர் ஆட் பண்ணலாம். என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு 2 குவார்ட்டர் ஆட் பண்ண ஆஃப் வரும் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணலாம், டைரெக்டாக 2 எல்சியம் பார்த்துங்க. காமனாக 4 இருக்குது, மேலே 1 + 1 இன்ட்டு 2 - 1 இஸ் ஈக்குவல் டு தட் கிவ்ஸ் 1 + 1 2/4. ப்ராக்கெட் எடுக்கக்கூடாது, அப்படியே வச்சுங்க. இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷன் இதுன்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணுங்க 2. இப்போ இங்கே 1/2 இது 1/2 இன்ட்டு 2 - 1 1/2 இன்ட்டு 2ன்னு அர்த்தம், -1ன்னு அர்த்தம். இந்த 1/2 இல்லை 2 இது பண்ணும்போது கேன்சல் பண்ணிடலாம். புரியுங்களா? ஏன்னா 2ஆல் பெருக்கலாம், 2 மேலே வரும், 2/2 1 தான் வரும். ஸோ 1 - 1 இஸ் ஈக்குவல் 0. இதனுடைய ரிசல்ட் என்னன்னா இதான். சரிங்களா? அதுக்கடுத்தது a² என்ன அர்த்தம்? a × aன்னு அர்த்தம். a³ a × aன்னு அர்த்தம். இது தெரியலையா உங்களுக்கு? இது பவர் ஆட் ஆகினா இப்போ எத்தனை முறை நீங்கள் பெருக்கீங்களோ அத்தனை மடங்கு இங்கே வரணுங்க. 2 முறை பெருக்கிறீங்க ஒரே நம்பரை, அப்போ மேலே 2 போடுவீங்க பவரில். புரியுங்களா? a² a × aன்னு அர்த்தம். a × aன்னா a² அர்த்தம். a⁴n a × அப்படியே பெருகினே போறீங்க n டைம்ஸ். புரியுங்களா? a⁴1 a தான். a⁴0 1 வேல்யூ ஞாபகம் வச்சுங்க.
a பவர் மைனஸ் ஒன்றுனா 1/a அர்த்தம். a பவர் மைனஸ் 2னா 1/a ஸ்கொயர். a பவர் ஆஃப்னு சொன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் தெரியணும். நம்ம நல்லா மறக்காம இருக்கணும். இதை a பவர் ஆஃப்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். a பவர் 3/2ன்னு சொன்னா இது எப்படி எழுதலாம்? a பவர் ஆஃப் இன்ட்டு 3 இப்படி எழுதலாம். இப்போ 3 பெருக்கும் இல்லையா, ஒரு மேலே பெருக்கலாம். இது மாதிரி பவருக்கு மேலே வந்ததுன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. a பவர் m பவர் nனா a பவர் m இன்ட்டு n ஞாபகம் வச்சுங்க. இதுதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ இது மாதிரி பிரித்து எழுதலாம். அப்போ இந்த a பவர் ஆஃப் எப்படி எழுதலாம்? ஏன்னு எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்னு எழுதலாம், கியூப். ஸோ இதை இப்படி எழுத முடியும். புரியுங்களா? a பவர் 3/2 this can be written as root of a whole power cube power raised to 3 இப்படி சொல்லலாம். அது புரியுங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இப்போ a பவர் m இன்ட்டு a பவர் nன்னா a பவர் m ப்ளஸ் n. இது வேற இது வேற. புரியுங்களா? இது ஒரு ஃபார்முலா. இது இப்போ உதாரணத்துக்கு a ஸ்கொயர் இன்ட்டு a கியூப்னா என்ன வரும்? ரெண்டுமே பேஸ் நம்பர், ரெண்டு சேம், வேரியபிள் ரெண்டு சேம். அப்போ ஏ தான். இதோட பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணணும். 2 + 3 = a பவர் 5. இது ஞாபகம் வச்சுங்க, இது மறந்துடாதீங்க. இப்போ a பவர் 5ன்னா கீழே a பவர் 2ன்னு வச்சுங்க. a பவர் 5/a பவர் 2னா என்ன அர்த்தம்? a பவர் 5 இன்ட்டு a இன்ட்டு a இன்ட்டு a இன்ட்டு a பை a இன்ட்டு a, இதுதான் அர்த்தம். இப்போ கேன்சல், எல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. நடுவில் ப்ளஸ் மைனஸ்லாம் இல்லை, எல்லாமே மல்டிப்ளிகேஷன். அப்போ கேன்சல் பண்ணலாம். ஒரு ஏ போயிடும், இந்த ஒரு ஏக்கு இந்த ஒரு ஏ போயிடும். மிச்சம் என்ன இருக்கும்? 3a இருக்கும். அதை a கியூப்னு எழுதலாம். அதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா பவரை அடிச்சுட்டு 3. இது டிவிஷன் கிடையாது, நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். சரிங்களா? 5ல் 2 போச்சுன்னா 3, இது 2 போயிடுச்சு இல்லையா, அதாவது 3 2 கழிச்சுட்டு 3ன்னு போடுறோம் நம்ம. ஸோ a பவர் 5 டிவைடட் பை a பவர் 2 அப்படின்னு சொன்னால் a பவர் 3ன்னு அர்த்தம். இது ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரியா இப்போ a பவர் mன்னு சொன்னால் a பவர் 1/a பவர் மைனஸ் mன்னு அர்த்தம். இதை இப்படி எழுதலாம். a பவர் மைனஸ் mன்ற 1/aன்னு எழுதலாம். இது ஞாபகம் வச்சுங்க. புரியுங்களா? a பவர் மைனஸ் 1 இன்ட்டு a ஸ்கொயர். இது என்ன பண்ணுறது? ரெண்டு பேஸ்னா காமன்னா 2 பவர் ஆட் பண்ணணும். அப்போ a பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 2 = a பவர் ப்ளஸ் 1. பெருசுனா 2, சின்னது 1, பெருசுன்றது 1 கழிச்சுட்டு பெரிய நம்பர் சைன் போட்டுங்க. ஸோ a பவர் 1, தட் இஸ் a பவர் 1, தட் இஸ் a பவர் 1 = a தான். இது நீங்கள் வந்து இங்கே 1ன்னு போகணுன்னு அவசியம் இல்லை. புரியுங்களா? ஒரே தான் இருக்குது, அதனால 1ன்னு போகிறது. 2 இருந்தால் தான் 2ன்னு போகணும். ஒரு ஃபங்க்ஷன் a இன்ட்டு x மைனஸ் 2 அப்படின்னு இப்படி இருக்கு. இது என்ன அர்த்தம்? இதுக்கு இந்த ஏவால் இங்கே பெருக்கணும், இந்த ஏவால் இதை பெருக்கணும், அவ்வளோதான். a இன்ட்டு எக்ஸு ax, a இன்ட்டு 2 2a. எப்போ வேரியபிள் பின்னாடி வரணும், கான்ஸ்டன்ட் முன்னாடி வரணும். இந்த மைனஸ் அப்படி தான் வரும். புரியுங்களா? இதனுடைய எக்ஸ்பென்ஷன் இதுதான். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரியா a மைனஸ் எக்ஸு a அப்படின்னு சொன்னால் இந்த a இன்ட்டு a பெருக்கணும், a ஸ்கொயர். a மைனஸ் இன்ட்டு எக்ஸ் a மைனஸ் எக்ஸ் a. ஓகே. மூணாவதா a மைனஸ் எக்ஸு இன்ட்டு b மைனஸ் ஒய். இதை பெருக்கணும்னு சொல்கிறாங்க. பெருக்கணும்னு சிங்கிள் காம்பனண்ட் எலிமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே பெருக்கிட்டு போட்டுறீங்க. ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது இந்த ஃபங்க்ஷனில், நீங்கள் அப்படியே பெருக்கி போட்டுடலாம். ஆனால் டிஃப்ரெண்ட் இருக்குது, 2 இருக்குது. இது எப்படி போடுவீங்க? இதால் இதை பெருக்கணும், இதால் இதை பெருக்கணும், அகைன் இதால் இதை பெருக்கணும், இதால் இதை பெருக்கணும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ a இன்ட்டு ab ab. ஏ இந்த மைனஸ் மட்டும் மறக்கக்கூடாது, அதுக்காக தான் இந்த வீடியோவே. இந்த மைனஸை மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் ஞாபகம் வச்சுங்க. a இன்ட்டு மைனஸ் ஒய் ay, மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி மைனஸ் bx, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இது மட்டும் இங்கே ப்ளஸ் வரும், எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் வேரியபிள், அதெல்லாம் ஆட் பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது
இது வேணா இப்படி பண்ணலாம். ஒரு சின்ன இதுல பி இருக்கு, இல்ல பி இருக்கு, பி டேர்ம் ஒரு பக்கம் எடுத்துருங்க. ஏபி மைனஸ் பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் பிளஸ் எக்ஸ்ஒய். இப்போ ரெண்டுத்துலையுமே பி இருக்கு, ரெண்டுத்துலையும் ஒய் இருக்கு. இந்த பியை வெளில எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும்? பியை வெளில எடுத்துட்டா ஏ மட்டும்தான் இருக்கும். இங்க எடுத்துட்டா பி எடுத்துட்டா மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதை பிராக்கெட் போட்டுங்க, இந்த பியை வெளில போட்டுங்க. சரிங்களா? இங்க தான் ரொம்ப கேர்ஃபுல் ஆகணும். இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். ஒய் இடத்துல இருக்கு, அது ஒய் எடுத்துருங்க. எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும்? ஏ இருக்கும். இங்க என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும். ஆனா இங்க பிளஸ் இருக்குது, ஆனா இங்க மைனஸ் போடணும் நீங்க. ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளஸ் வந்துடும். அது ஞாபகம் வச்சுங்க. மைனஸ் வெளில இருக்கும்போது பிளஸ் மைனஸாக போடணும் இந்த இடத்துல. ஸோ இப்போ ஏ மைனஸ் எக்ஸு, ஏ மைனஸ் எக்ஸ் ரெண்டுலேயும் இருக்குது. இப்போ திருப்பி பாருங்க, இது வேற மாதிரியா வரும் பாருங்க. திருப்பி அப்படியே சம் வந்துடும். ரெண்டுத்துலையுமே ஏ மைனஸ் எக்ஸ், ஏ மைனஸ் எக்ஸ் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஏ மைனஸ் எக்ஸ், ஏ மைனஸ் எக்ஸ். புரியுங்களா? இப்போ ஏ மைனஸ் எக்ஸ் வெளில எடுத்துட்டா என்ன இருக்கும்? ஏ மைனஸ் எக்ஸை வெளில எடுத்துட்டா இங்கே இதில் வந்து பி மட்டும்தான் இருக்கும், இங்கே ஒய் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பி, இந்த மைனஸ் ஒய், இதுதான் கணக்கு விட்டுருக்குது. புரியுங்களா? இது எக்ஸ்பிளைன் பண்ணால் இப்படி வரும், திருப்பி இப்படி போனால் இப்படி வந்துடும். ஓகேங்களா? இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சிங்க. அதுக்கு அடுத்தது 2y into y cube minus 1/y plus 2. இதை மல்டிப்ளை பண்ணோம். பண்ணுங்க. 2y into y cube என்ன வரும்? 2y பவர் 1ன்னு அர்த்தம். 2y minus 2y into 1/y plus 2y into 2. எல்லாத்தையும் 2y எல்லாம் பெருக்குறீங்க. இப்போ 2y பெருக்கும்போது y பவர் 1 ரெண்டுமே இப்போ y பேஸ் ரெண்டும் காமன் சேம். அப்போ மேலே வந்து பவர் 1க்குது இல்லை, பெருக்கினா என்ன வரும்? 2y பவர் 4 வரும். இங்கே y மேலே 1 இருக்குது, கீழே ஒரு y இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 into 1 2 ப்ளஸ்ஸு 2y into 2. ஒய்யை 2ஆல் பெருக்க முடியாது இல்லையா, பக்கத்தில் கான்ஸ்டன்ட் இருக்குது, இதை பெருக்கலாம். 2 into 2 4y. புரியுங்களா? ஸோ 2y power 4 minus plus 4y minus 2 is equal to 0. a minus b, a plus b. இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹோல் ஸ்கொயர், a minus b whole square, a plus b whole square. என்ன வரும்? என்ன அர்த்தம்? a minus b whole squareனா எக்ஸ் ஸ்கொயர் என்ன அர்த்தம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அதே மாதிரியா a minus b whole squareனா a minus b இன்ட்டு a minus b. சரிங்களா? இது என்ன அர்த்தம்? இது ஏவால் ஃபுல்லாக பெருக்கணும், பிஆல பெருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் அதே மெத்தடில். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏ இன்ட்டு மைனஸ் பி மைனஸ் ஏபி, மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் ஏபி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர். ரெண்டு ஏபி சேர்த்தா 2ab, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? இதனோட எக்ஸ்பான்ஷன் இது. அதே மாதிரி தான் ஏ ப்ளஸ் பி into a plus b. a plus b whole square na a plus b into a plus b. a into a square, a into b, ab, b into a plus ab, b into b, b square. ரெண்டு ab இருக்கு, அப்ப 2ab, a square plus 2ab plus b square. இதுதான் இதனோட எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? இது ரெண்டா தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்தது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னன்னா a square minus b square அப்படின்றது ஒரு ஃபார்முலா. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு அர்த்தம். எப்படி இதை பெருக்கி பார்ப்போமே, அப்போ இது வருதான்னு பார்ப்போம். a இன்ட்டு a ஸ்கொயர், a இன்ட்டு மைனஸ் பி மைனஸ் ஏபி, b இன்ட்டு a பிளஸ் ஏபி பிளஸ் ஏபி, b இன்ட்டு பி மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஏபி பிளஸ் ஏபி ரெண்டே கேன்சல் ஆகிடும். மைனஸ் 5 ப்ளஸ் 5 கேன்சல் தானே, 0 தானே வரும். அதே போல் தான் இது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மட்டும் தான் நிற்கும் கடைசியில். ஸோ அதை தான் இது சொல்கிறோம். ஸோ இப்படி போட்டால் இப்படி போடுறோம்னு அர்த்தம். ஒரு சில இடத்துங்களில் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்
இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வந்தது என்ன அர்த்தம்? எப்படி பண்ணுறது? சிம்பிளை பண்ணுறது எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சம்மில் வருது. சிம்பிளை பண்ணோன்னா இந்த எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்ஸு பின்னது ஒய் ஒய் ஸ்கொயர். புரியுங்களா? இது மாதிரி நீங்கள் சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசிக் ரூல்ஸை ஃபார்முலாஸை மறந்துடாதீங்க. இது முதல் ஸ்டெப். இது முதல் ஸ்டெப்பில் இது. அதுக்கு அடுத்தது பி கியூப் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் அல்லது ஏ பிளஸ் பி ஹோல் கியூப். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நல்லா. பாருங்க, ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதான் அர்த்தம் இருக்கு. ஏ மைனஸ் பி ஹோல் கியூப்னா இதான் அர்த்தம். 3 முறை போட்டு போயிருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் கியூப்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அதான் அர்த்தம். அது மாதிரி இது. ஸோ ஏற்கனவே ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நமக்கு தெரியும். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா இதான் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தானே இது. அதாவது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதுக்கு நம்ம பார்த்து வச்சுருக்கோம். என்னது இதுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ ஏ மைனஸ் பி இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு பதிலாக இதை போடலாம். இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் இதன் எக்ஸ்பென்ஷன். அதே மாதிரி தான் ஏ பிளஸ் பி ஹோல் கியூபுடைய எக்ஸ்பென்ஷன். அங்கே ப்ளஸ் வரும், அவ்வளோதான். புரியுங்களா? பார்த்துருவோம். அதே தான் ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி ஃபுல்லாக ஒரு டேர்ம் அப்படியே எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன இது ஃபார்முலா? a plus b whole square formula இதோ இருக்கு. a square plus 2ab plus b square. ஸோ இப்போ a plus b into a square 2ab plus b square. இதுதான் ஃபார்முலா. ஸோ 1 2 3 4 5 இந்த 5 ஃபார்முலாவும் ஃபண்டமெண்டல் மேக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 ஃபார்முலாவும் புரியுங்களா? எது? a minus b whole square, a plus b whole square, a square minus b square, அடுத்தது a minus b whole cube, அப்புறம் a plus b whole cube. இது 5 ஃபார்முலா மேக்ஸ் அல்ஜிப்ரான்றதுல ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புரியுங்களா? ரைட். If x by y is equal to 4 by 3, then find the value of 4x plus 3y by 4x minus 3y. x by y is equal to 4 by 3. பார்க்கும்போது x equal to 4, y equal to 3. கிளீனாக தெரியுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ என்னது? 4. 3யோட வேல்யூ என்னது? y வேல்யூ 3 by 4 by 4 plus minus 3 into 3. 4 4 are 16 plus 9 divided by 16 minus 9 is equal to 25 by 7. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? √2 plus 1 by √2 whole square. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். a plus b whole square மாதிரியா? ஸோ a square plus 2ab plus b square. a into a square என்னது? √2 whole square. 2 into a என்னது? √2. b என்னது? 1 by √2 plus b square என்னது? 1 by √2 whole square. √2 whole square என்னது? 2 தான். ஏன்னா √2 into √2 இந்த கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ இங்கே 2 இன்ட்டு இந்த √2 இந்த √2 கேன்சல் ஆகிடும். எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ஆகிடுது. 2 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ்ஸு 1 by √2 whole square 1 by 2. ஓகேங்களா? ஸோ 2 4 4 ப்ளஸ்ஸு 6 என்ன வரும்? 9 by 2 இது இஸ் ஈக்குவல் டு 4.5. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர் இதுக்கு.